நம்மள்ட்ட திரும்ப திரும்ப தீந்துட்டே இருக்குங்க ஏபிசி மால்ட்டு. உங்களுக்கு வேணா ஸ்க்ரீனில் தெரியுற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி வாங்கிக்கோங்க. இதை எப்படின்னு செய்யறதுன்றத வீடியோவில் காமிக்கிறேன், வாங்க பார்க்கலாம். நம்ம இப்போ ஏபிசி மால்ட் ரெடி பண்ண போகிறோம். அதுக்கு இது போல் எல்லாம் கழுவி வச்சுட்டு கேரட்டு, பீட்ரூட்டு, ஆப்பிள் எல்லாத்தையும் தோல் நீக்கினதெல்லாம் எடுத்து இந்த மாதிரி சீவி எடுத்துக்கலாம். நம்ம சீவி எடுத்துகிட்டு வந்த கேரட்டு, பீட்ரூட், ஆப்பிள் எல்லாத்தையும் இந்த மாதிரி விழுதாக்கி எடுத்துகிட்டு வந்தாச்சு. நம்ம இதை அடிகனமான பாத்திரத்தில் போட்டு நல்லா கொதிக்க விடலாம். ஒரு 2 கொதி வந்ததும் நாட்டு சர்க்கரை சேர்த்துடலாம். இதோட நாட்டு சர்க்கரை சேர்த்தாச்சு, நல்லா கலந்து விட்டுக்கலாம். நம்ம கைராசி ப்ராடக்ட்ஸில் முக்கால்வாசி பொருள் விறகடுப்பில் தான் இயற்கையான முறையில் செய்கிறோம். நாட்டு சர்க்கரை போட்டு நல்லா கலந்துட்டுருக்காரு பாருங்க. எப்போவுமே நான் 3 கிலோ அளவுக்கு தான் செஞ்சு கொடுத்துருக்கேன் கஸ்டமருக்கு. இப்போ தான் எனக்கு 10 கிலோ ஆர்டர் கிடச்சிருக்கு. ஓரளவுக்கு கலர் மாதிரி கொஞ்சம் கொதிக்க ஆரம்பிச்சிருக்கு பாருங்கள். முந்திரி, பாதாம், ஏலக்காய், பிஸ்தா இதெல்லாம் வறுத்து பொடி பண்ணி மிக்ஸி ஜாரில் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இந்த மாதிரி பதம் வந்ததும் கைவிடாமல் கிளறிக்கலாம். அரைச்சி எடுத்துகிட்டு வந்த பாதாம், முந்திரி, பிஸ்தா, ஏலக்காய் எல்லாத்தையும் கொட்டி நல்லா கலக்கணும். இந்த மாதிரி பதத்தில் அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். சோலார் ட்ரையரில் போட்டு காய வச்சு இந்த மாதிரி சுரண்டி எடுத்தாச்சு. இதை மிக்ஸி ஜாரில் மாற்றி பொடியாக கொண்டு வந்துடலாம். மிக்ஸி ஜாரில் மாற்றி பொடியாக்கி பேக்கெட் பண்ணி எடுத்துகிட்டு வந்தாச்சு. ஹெல்த்தியான ஏபிசி மால்ட்டு ரெடி.